லிங்க புராணம் எட்டாம் பகுதி. ருத்ரர் தோற்றம். பிரம்மதேவர் தவம் மேற்கொண்டு தன் படைப்புத் தொழிலைத் தொடங்க கொடிய நஞ்சுடை பாம்புகள் தோன்றின. அதனால் வேதனைப்பட்ட அயன் உயிரை விட பிரம்மதேவரின் ஆவி 11 ருத்ரராகியது. அழுது கொண்டே தோன்றியதால் அவர்கள் ருத்ரர் எனப்பட்டனர். ஈசனார் தோன்றி பிரம்மதேவரை உயிர்ப்பித்தார். எழுந்த பிரம்மதேவர் சிவபெருமானை துதிக்க ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு உருவில் பரமன் காணப்பட்டார். சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், விஸ்வரூபம் என்ற வடிவங்களில் தோன்றியதுடன் காயத்ரியையும் தோற்றுவித்தார். பரமன் பிரம்மதேவரிடம் துவாபர யுகத்தில் வியாசர் தோன்றி வேதங்களை பகுத்தளிப்பார். என்னிடம் தோன்றிய நால்வர் ஞானத்தை அனைவருக்கும் உணர்த்துவதோடு அவர்களும் சிறந்த ஞானம் பெற்று கைலை மலையை அடைவர். தேவேந்திரனும் திருமாலும் தாமும் லிங்க வழிபாடு செய்து கிடைத்தற்கரிய பேறு பெறுவீர்களாக என்று கூறி மறைந்தார் ஈசனார். 8ஆம் பகுதி நிறைவடைந்தது.